சவேந்திர சில்வாவிற்கு எதிரான பிரித்தானிய தடை, சரத் பொன்சேகா கடும் கண்டனம். இலங்கை வரலாற்றில் அதிக பொய் சொன்ன ஜனாதிபதி அனுர, நாமல் ராஜபக்ஷ. யாழ் பல்கலைக்கழகத்தில் மாணவன் மீது மிலேச்சத்தனமான பகடிவதை. அம்மா மன்னித்து விடுங்கள், 31வது மாடியிலிருந்து விழுந்து இளைஞன் பலி. எரிபொருள் விலையில் ஏற்படவுள்ள மாற்றம் வெளியான தகவல். தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கை ஆயுதப்படைகளின் முன்னாள் தலைவர் சவேந்திர சில்வாவிற்கு எதிரான பிரித்தானியாவின் சமீபத்திய தடைகள் நியாயமற்றவை என முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். பொது நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் ராணுவ வீரர்களுக்கு எதிராக இதுபோன்ற நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துள்ளோம். சட்டங்களை மீற தங்கள் சீருடைகளின் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். போர் நடவடிக்கைகளின் போது மனித உரிமைகள் உட்பட எந்த சட்டங்களும் மீறப்படவில்லை என்பது புரிந்து கொள்ளப்பட்டது. இலங்கை உள்நாட்டு போரின் முன்னணியில் சவேந்திர சில்வா இருந்தார். போரின் போது கொலைகள், மனித உரிமை மீறல்கள், தடுத்து வைக்கப்பட்டோரின் மரணங்கள் அல்லது அதிகார துஷ்பிரயோகம் எதுவும் நடக்கவில்லை என்பது அறியப்படுகிறது. எனவே சவேந்திர சில்வாவிற்கு எதிரான தடைகள் நியாயமற்றவை. இருப்பினும் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட மற்றும் முன்னாள் ராணுவ தளபதி ஜகத் ஜெயசூரிய ஆகியோருக்கு எதிரான தடைகள் நியாயமானவை. இந்த அதிகாரிகள் போரின் முன்னணியில் இல்லை, ஆனால் அவர்கள் தங்கள் ராணுவ அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்ததற்கான முக்கிய ஆதாரங்கள் இருக்கின்றது. இந்த 2 முன்னாள் ராணுவ அதிகாரிகளை பற்றி நான் நாடாளுமன்றத்தில் பேசியுள்ளேன். முன்னாள் ராணுவ அதிகாரி சுனில் ரத்நாயக்க மீது தவறாக ஒருவரை சுட்டுக் கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் ஒருவர் துப்பாக்கி சூட்டை நேரில் பார்த்ததால் இந்த சம்பவத்தால் ஒரு குடும்பத்தை சேர்ந்த பலரை கொன்றார். பின்னர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவால் போர் வீரர்களின் பாதுகாப்பின் கீழ் அவருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டது. வசந்த கருணாகுட பல இளைஞர்களை கடத்தி கப்பம் கோரி திருகோணமலை முகாமில் தடுத்து வைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இவை கடுமையான கொலை சம்பவங்கள். அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை வரலாற்றில் அதிக பொய் சொன்ன தலைவராக தற்போதைய ஜனாதிபதி மாறிவிட்டார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தலுக்காக மாத்தறை கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் உரையாற்றிய போதே நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு கூறினார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு தேசிய பாதுகாப்பு குறித்து எங்களுக்கு பாடம் சொல்ல வரும் அரசாங்க அமைச்சர் ஒன்று கூறும்போது விமானப்படை மற்றொன்று கூறுகிறது. நாட்டின் தேசிய பாதுகாப்பு எந்த நிலையில் உள்ளது என்பதை இது தெளிவாக காட்டுகிறது எனவும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். தங்கள் தலைவர்கள் அன்று நாட்டுக்கு மக்களுக்கு பெரும் தொண்டாற்றிய பின்னரே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினர். ஆனால் இந்த அரசாங்கம் மக்களிடையே பொய்யை பரப்பி ஆட்சிக்கு வந்ததென்று அவர் கூறினார். இந்த அரசாங்கத்தின் கபடத்தனம் தெளிவாக தெரியும் ஒரு சந்தர்ப்பம் அன்று அதிவேக நெடுஞ்சாலை கட்டும்போது அதற்கு எதிராக விமர்சனம் செய்தது. அப்படி விமர்சனம் செய்தவர்கள் இன்று மாத்திரை கூட்டங்களுக்கு வருவது அன்று எதிர்த்த அதே அதிவேக நெடுஞ்சாலையில் தான். 30 வருட போரை முடிவுக்கு கொண்டுவர தலைமை தாங்கி கட்டளையிட்டவர் மஹிந்த ராஜபக்ஷ. போரில் ஏதேனும் தவறு நடந்திருந்தால் தலைமை தாங்கியவரிடம் கேட்பதற்கு பதிலாக இன்று தலைவர் சொன்னதை செய்த ராணுவ வீரர்களை தாக்குவதுதான் நடக்கிறது. கருணா அமைச்சர் அன்று செய்த தவறு LTTயிலிருந்து விலகியதுதான். அன்று LTTயும் JVPயும் செய்தவற்றை மறந்துவிட்டு இன்று ராணுவ வீரர்களை தாக்க முயற்சிக்கிறார்கள். நாங்கள் புலம்பவில்லை, எங்களுக்கு வேலை செய்து பழக்கம், சவால்களை எதிர்கொள்ள முடியும். நாங்கள் அப்படி செய்து காட்டியுள்ளோம். வெகு விரைவில் மக்கள் ஆதரவுடன் ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவோம் என்றும் நாமல் ராஜபக்ஷ இதன்போது மேலும் கூறினார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீட புதுமுக மாணவன் ஒருவர் மீது மேற்கொள்ளப்பட்ட மிலேச்சத்தனமான பகடிவதை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மாணவனுக்கு பாதுகாப்பளிக்குமாறும் பகடிவதைக்கு எதிராக நீதியானதும் சுதந்திரமானதுமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட கூறியும் பாதிக்கப்பட்ட மாணவனின் தந்தை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவரிடம் முறைப்பாடு செய்துள்ளார். நாதாண்டியா பகுதியை சேர்ந்த மாணவன் ஒருவன் தந்தையே இவ்வாறு முறைப்பாடு செய்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது, கடந்த 27ஆம் தேதி வியாழக்கிழமை பல்கலைக்கழக விடுதியிலிருந்து பல்கலைக்கழகத்திற்கு நடந்து வந்து கொண்டிருந்த புதுமுக மாணவனை விரிவுரைக்கு செல்லவிடாமல் தடுத்த சிரேஷ்ட மாணவர்கள் சிலர் அவரை வலுக்கட்டாயமாக மோட்டார் சைக்கிளில் ஏற்றி தனியார் மாணவ விடுதி ஒன்றுக்கு அழைத்து சென்றுள்ளனர்.
அங்கு வைத்து மாணவனையும் வேறு சில புதுமுக மாணவர்களையும் கடுமையான சித்திரவதைகளுக்குள்ளாக்கிய சிரேஷ்ட மாணவர்கள் முறைப்பாடு செய்தவரின் மகனை ஹெல்மெட்டால் தாக்கியதாகவும் இதனால் அந்த மாணவனின் ஒரு காது கேட்கும் திறனை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் தாக்குதல் காரணமாக மயக்கமடைந்த மாணவனுக்கு கட்டாயப்படுத்தி பனடோல் பருக்கிய பின்னர் தனியார் விடுதியிலிருந்து துரத்திவிட்ட பின்னர் கூகுள் வரைபட உதவியுடன் பல்கலைக்கழக விடுதிக்கு சென்று அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சை பெற்றதாகவும் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக நீதியானதும் சுதந்திரமானதுமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் உடலளவிலும் உளரீதியாகவும் பாதிக்கப்பட்ட தனது மகனுக்கு பாதுகாப்பு அளிக்குமாறு கோரியுள்ள தந்தை காவல்துறை மற்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். கொழும்பில் உள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றின் 31வது மாடியிலிருந்து விழுந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞன் அந்த ஹோட்டலின் ஒரு அறையில் தங்கியிருந்தவர் என தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் அவர் இறப்பதற்கு முன்பு எழுதிய ஒரு கடிதமும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதில், அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன், நான் எப்போதும் உங்களை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று எழுதப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் மாதாந்திர எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி குறித்த விலை திருத்தம் இன்று நள்ளிரவில் மேற்கொள்ள உள்ளதாக கூறப்படுகின்றது. அத்துடன் உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலையும் இந்த நாட்களில் குறைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் நாட்டில் எரிபொருள் விலை குறையக்கூடும் என்றும் பலர் எதிர்பார்க்கின்றனர். இந்நிலையில் இன்று நள்ளிரவு மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதேவேளை கடந்த மாதம் அரசாங்கம் எரிபொருள் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.